மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். ரணிலோடு கைகோக்க தயாராகும் சஜித்தின் மேலும் பல ஆதரவாளர்கள். எமது ஆட்சியில் வடகிழக்கிற்கான சர்வதேச மாநாடு கூட்டப்படும், சஜித் உறுதி. தேர்தல் கால கருத்து கணிப்புகள் குறித்து ஆணையம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கை. ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களை தொடர்ந்து எதிர்க்கும் இலங்கை. தன்னை பற்றி சிந்திக்காமல் ரணில் எடுத்துள்ள ஆபத்தான முடிவு. நாட்டை விட்டு ரகசியமாக தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ள பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 14 பேர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து விலகியுள்ளதாகவும் அதில் 11 பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இணங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதியின் தொழிற்சங்கத்தின் பணிப்பாளர் நாயகன் சமன் ரத்னாபிரிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தலதா அத்ருகலவின் கிருணிகா பிரேமச்சந்திரவும் விரைவில் தமது கட்சியுடன் இணைய உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதனால் எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி இன்னும் பலர் திரளப்போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து கணக்கெடுப்பு அறிக்கையிலும் ரணில் விக்ரமசிங்க முதலிடத்தை அடைந்துள்ளார். ஆரம்பத்தில் 3வது இடத்தில் இருந்த ரணில் விக்ரமசிங்க தற்போது தனது பிரச்சார வேலை திட்டத்தின் மூலம் 1ஆம் இடத்தை அடைய முடிந்துள்ளது என ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தாம் ஆட்சிக்கு வந்தால் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் சர்வதேச உதவி மாநாட்டு கூட்ட திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். இந்த முயற்சி எஞ்சிய 7 மாகாணங்களுக்கும் பயனளிக்கும் என்று தெதிகட்டிய கண்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது சஜித் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நீடிக்கப்படும் என்றும் அவர் இதன்போது உறுதியளித்துள்ளார். தானாக முன்வந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு அதிக கொடுப்பனவுகள், உத்தியோகத்தர்களுக்கு கூடுதல் சலுகைகள் மற்றும் அநியாயமாக சேவையிலிருந்து நீக்கப்படுபவர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவது போன்ற விடயங்கள் தொடர்பிலும் பிரேமதாச உறுதிமொழிகளை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பல்வேறு கட்சிகளால் நடத்தப்படும் கருத்து கணிப்புகளால் வாக்காளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் வாக்காளர்கள் தங்கள் கருத்துக்களை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடாது என தேர்தல் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற சர்வதேச அமைப்புகளின் கருத்து கணிப்புகள் என்று கூறப்படும் போலியான கருத்து கணிப்புகளும் சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே வாக்காளர்கள் தங்கள் தேர்தல் முடிவுகளை எடுக்கும் போது நம்பகமான தகவலின் கவனம் செலுத்துமாறு கூறப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கை தொடர்பில் தொழில்நுட்ப உதவி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப உதவி அறிக்கை தேசிய மற்றும் துணை தேசிய மட்டத்தில் சொத்து வரி விதிப்பு, நாடு தழுவிய சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் வரிமுறையில் நேர்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான விடயங்களை பகுப்பாய்வு செய்கிறது. மத்திய அரசு மட்டத்தில் சொத்து வரி விதிப்பை கட்டுப்படுத்தும் அரசியலமைப்பு கட்டுப்பாடுகள் இருப்பதால் உரிமையாளர்கள் வீடுகளில் கணக்கிடப்பட்ட வாடகை மதிப்பிற்கு வரி விதிக்க இந்த அறிக்கை பரிந்துரைக்கப்படுகின்றது. கணக்கெடுக்கப்பட்ட வாடகை வருமானம் என்பது வீட்டின் உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளை வாடகைக்கு விட்டிருந்தால் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானமாகும். வரி நோக்கங்களுக்காக தேவை வருமானம் ஒரு சொத்தின் சந்தை மதிப்பின் நிலையான சதவீதமாக வரையறுக்கப்படுகின்றது. நிலையில் வரியை செயற்படுத்துவதன் நடைமுறைப்படுத்துவதற்கும் டிஜிட்டல் விற்பனை விலை மற்றும் வாடகை பதிவேட்டை அறிமுகப்படுத்துவது உட்பட தரவு உட்கட்டமைப்பின் கணிசமான முதலீடுகள் தேவைப்படும் என்று சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிடுகின்றது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் 2 சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 46 மற்றும் 51 தீர்மானங்கள் இலங்கை தொடர்ந்து எதிர்க்கும் என கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகள் தெரிவிக்கின்றனர். வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி வெளிவிவகார அமைச்சின் கொழும்பு தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுடன் நடத்திய சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார முயற்சி, சட்ட திருத்தங்கள் மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகளை வெளிப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கடந்த ஆண்டு இலங்கை அடைந்த பல குறிப்பிடத்தக்க சாதனைகளை அமைச்சர் அலிசப்ரி இந்த மாநாட்டின் போது வலியுறுத்தினார். உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அரசாங்கம் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பான விரிவான சட்டத்தையும் உருவாக்குவதில் அடைந்துள்ள முன்னேற்றத்தையும், காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீடுகளுக்கு அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் என்பவற்றின் முன்னேற்றங்களையும் அவர் கோடிட்டு காட்டினார். இலங்கையில் தேர்தல் களம் தீவிரமாக உள்ளது. ஒவ்வொரு வேட்பாளர்களும் தமது வாக்குறுதிகளை தாராளமயப்படுத்துவதில் களமிறங்கியுள்ளனர். அரசியலில் நிலவும் இந்த போட்டி நிலைமை யார் அடுத்த ஜனாதிபதி என்பதற்கான களமாக வெளிப்படுகின்றது. உண்மையில் இது மற்றொரு பொருளாதார நெருக்கடியை சிக்கப் போகும் இலங்கையை மீட்பவர் யார்? மக்களின் சுமையை குறைக்கப் போவது யார்? 1977ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியிலிருந்து இன்னும் நகராத இலங்கைக்கு நகர்த்தப் போவது யார் என்ற கேள்விகளுக்கு பதிலாக அமையப் போகும் மிக முக்கியமான அரசியல் மாற்றமாகவே அமைகிறது. இலங்கை
இலங்கை கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட மற்றும் முக்கியமான பொருளாதார நெருக்கடி இல்லை. அதற்கு முன்பாக 2001 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அத்தகைய பொருளாதார நெருக்கடிகளிலும் நாட்டின் பிரச்சினைகளை கண்டறிந்து கொள்கை திட்டம் மற்றும் அமலாக்கம் என்ற அடிப்படையில் செயற்பட்ட அரசியல்வாதி குறித்த கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை பேராசிரியர் கே அமிர்தலிங்கம் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டை விட்டு ரகசியமாக தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டை விட்டு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் ஏற்கனவே பல்வேறு நாடுகளில் இருந்து விசா பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சிலர் விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த அரசாங்கங்களின் போது தமது அரசியல் பலத்தை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தி பணம் சம்பாதித்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் உள்ள தமது சொத்துக்களை ரகசியமாக விற்பனை செய்வதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வந்த இவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வியாபாரங்களின் பங்குச் சந்தைகளுக்கு பணமாக மாற்றி பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து சட்டவிரோதமான முறையில் பணம் சம்பாதிக்கும் நேரடியாக பங்களித்த பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் முன்னாள் அரசு அதிகாரிகள் சிலரும் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான ஆயத்தங்களை இப்போதே மேற்கொண்டு வருவதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.